இல்ல மிகப்பெரிய நான் ஏற்கனவே சொன்னது போல மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி 1000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சியில் நான் வருவதை பெருமையாக கருதுகிறேன். பிறகு தேர்தல் முடிந்த பிறகு அறிவிப்பு வந்த பிறகு என்ன செய்யணும் அப்புறம் பார்க்கலாம். குறிப்பாக அந்த ஃபேக்ஷன்ஸ் நிச்சயமா முடியும். இன்னைக்கு உங்களுடைய பெயர் வந்து நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. முதல் அது எனக்கு இப்ப தெரியாது, அறிவிச்ச பிறகு எனக்கு தெரியும். முன்கூட்டியே எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வாழ்த்துக்களுக்கு நன்றி. பட் யாரெல்லாம் நன்றி. உங்களுடைய தொண்டர்களுக்கு இந்த தேர்தல் எடுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு தொண்டர்கள் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சிக்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. நிச்சயமாக எல்லாருமே முழு முனைப்போடு சேர்ந்து பணியாற்று. குறிப்பாக அமித்ஷா வந்த பிறகு எப்படி இருக்குங்க? மிகப்பெரிய மாற்றம். உங்களுக்கு தெரியுமே, நேற்று தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுக தொண்டர்களுக்கு ஒன்றிணைந்து செயல்படணும்னு உங்களுடைய கோரிக்கைகளை அதாவது பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒரு இயற்கையான கூட்டணி. ஆக அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே எல்லாருமே கீழ்மட்டத்தில் கிளைகளிலிருந்து எல்லாருமே சேர்ந்து பணியாற்றுவார்கள். திமுக கட்சி தலைவராக இருக்கட்டும், கனிமொழியும் வந்து இதை விமர்சிச்சிருக்காங்க. பாஜக அதிமுக கூட்டணி இது விமர்சிப்புக்கு ஒன்றும் இல்லை. அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க, நாங்க அவங்கள விமர்சனம் பண்ணல. இதுல விமர்சனம் பண்றதுக்கு ஒன்றும் அவசியமே ஏற்படல. போலாமா?